ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் போர் ஹைட்ராலிக்ஸ் மதுரை. இப்போ பார்க்க போகிறது ஒரு சர்வீஸ் வீடியோ. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சென்டர் ஜாயின், இதோட யூனிட் பேர். இது கஸ்டமர் எண்ட்லேருந்து வந்திருக்கு பாருங்கள், எப்படி மட்டியாக இருக்குது. இதில் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ்னு இருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறோம். க்ளீனிங் பண்ணியாச்சு. பிஃபோர் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வாட்டர் க்ளீனிங் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா தான் கொண்டு போயிட்டு நம்ம சர்வீஸுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஏர் கொடுத்து அதையுமே க்ளீன் பண்ணிக்கிறோம். வாட்டர் சர்வீஸ் ஒன்லி பத்தாது, ஏர் கொடுத்து ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ தான் டிஸ்மேண்டிங் போகிறோம். ஃபஸ்ட்டு எண்டு கேப்பை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஸ்லீவு அண்டு சர்க்ளிப்பு அவ்வளோதான் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஸ்பிண்டில் எடுக்க முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்ளிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேசர். அந்த ஸ்பேசர் வந்து அதுலேயும் ஒரு பொசிஷன் இருக்குது. அதில் ஒரு கரெக்டான பொசிஷன் தான் நம்ம ஸ்பேசரை யூஸ் பண்ணணும். அப்போ தான் சர்க்ளிப் கரெக்டாக லாக் ஆகும். அந்த சர்க்ளிப்பை ரிமூவ் பண்ணணும். அடுத்தது ஸ்பேசர். இந்த ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாகவே இது ரோட்ரி ஜாயிண்ட்டு. மேலே உள்ள சூப்பர் ஸ்ட்ரக்சரில் உள்ள ஆயிலை வந்து கீழே வந்து ட்ராக்கு கடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு யூனிட் தான் இது. இது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா உங்களுக்கு ட்ராக் வந்து முன்ன பின்ன இழுத்துட்டு போகும், கோணலாக இழுத்துட்டு போகலாம். ஆயில் லீக்கேஜஸ் வரலாம், ஸ்விங் க்ரீஸ்லலாம் நிறைய ஆயில் வரலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். இதுதான் இதோட சிம்டம்ஸு. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து க்ரீஸில் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ எடுத்துகிட்டு பிரிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், பக்காவாக எல்லாமே எல்லா சீல்ஸுமே ஓன் அவுட் ஆர்டர் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்பிண்டிலு, அந்த ஸ்பேசர், இது பால்ஸு, நம்பர் ஆஃப் பால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 பால் வரும். இதில் இது ஜாக்சிஸ்க்கு உண்டான ஜாயிண்ட்டு வரும். இதில் இப்போ உள்ள சீல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்து கிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்குவோம். இது ஒரு மார்க்கெட் லீடர் தான், நல்ல பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் சீல்ஸு, ட்ரெயின் லைன் ஓரிங்ஸு, டஸ்ட் சீலு, அடாப்டர் ஓரிங்ஸு, பைப் லைன் ஓரிங்ஸு எல்லாமே வந்துடும். கம்ப்ளீட் கிட் வந்துடும், நல்ல பிராண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் டைம் நம்ம ஸ்பிண்டிலு, ஹவுசிங் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது அசம்பிளிங் செக்ஷன் போவோம். அசம்பிளிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லா அடாப்டரையும் மாட்டிக்கலாம். எல்லா அடாப்டருமே பக்கா டார்க் பண்ணிக்கிறோம். மெயினாக அந்த அடாப்டர்ஸை அதோட பொசிஷனில் வச்சுக்கிறோம். எந்த சின்ன அடாப்டர்ஸ் முன்னே இருக்கணும், எந்த அடாப்டர் பின்னே இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறோம். பக்கா டார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்பிண்டிலில் அடாப்டர்ஸ்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஹவுசிங் ஸ்பிண்டில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹவுசிங் பார்த்திங்கன்னா பக்காவாக மவுண்ட் பண்ணிக்கிறோம். மவுண்ட் பண்ணிவிட்டு எல்லா அடாப்டரும் லூசன் பண்ணிவிட்டு அதோட ஓரிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். 4 அடாப்டரும் ஓரிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறோம். எப்பயுமே ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணும்போது அடாப்டர்ஸை வந்து நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எல்லா அடாப்டரையுமே நம்ம பண்ணிக்கிறது தான் நல்லது. சீல்கிட் ரீப்ளேஸ் பண்ணும்போது எல்லாமே அடாப்டரைக்கும் ஓரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இதை இக்னோர் பண்ணும்போது சைட்டில் போய் திரும்ப லீக்கேஜ் எதுவும் வந்துச்சுன்னா, ஹார்டன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு திரும்ப அங்கே கைட்டி மாட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் எப்போ நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வரும்போதும் நம்ம கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் எப்பயுமே உங்களுக்கு சேஃப் சைடு. நம்ம ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா திரும்ப அதில் பிரச்சனை வரக்கூடாது. இப்போ எல்லா அடாப்டர்ஸுக்கும் ஓரிங் மாற்றியாச்சு. மாற்றிட்டு திரும்ப பாடியில் நம்ம ஃபிட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா 4 அடாப்டருமே ஓரிங் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிகிட்ருக்குறோம். பக்காவான டார்க் வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான என்ன டார்க்கோ அதை வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீல் கிட்ஸு ரீப்ளேஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம ரிட்டன் ஆயில் ஓரிங் ஃபஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் ப்ரெஷர் சீல்ஸு. இதில் நம்பர் ஆஃப் சீல்ஸ் பார்த்திங்கன்னா 5 சீல்ஸ் வருது. இந்த 5 சீல்ஸுமே மாற்றுறோம். இது 200 ஜாக்சிஸு, அதில் 5 சீல்ஸ் வரும். 5 சீல்ஸுக்குமே மாற்றிடுறோம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஓரிங் மாற்றிட்டோம். இப்போ அடுத்த செக்மெண்ட் ஹவுசிங் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஸ்பிண்டிலில் நம்ம வந்து காலரை மவுண்ட் பண்ணுறோம். ஏன்னா இதில் லீக்கேஜே வந்து காலரில் ஸ்டெப்பு விழுந்ததால தான் நம்ம காலரை ரீப்ளேஸ் பண்ணுறோம். கஸ்டமருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, காலரை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அசம்பிளிங் செக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஹவுசிங்கில் பால்ஸை வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் இறக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் 1 2 3 4 5 ஸ்டெப்பு இருக்குது. ஆயில் க்ரூ இருக்குது. அந்த ஆயில் ஸ்டெப்பு எல்லாமே பால் பட்டுச்சுன்னா ஃபுல்லாக லைன் விழுந்துடும். உங்களுக்கு இன்டர்னல் லீக்கேஜ் வந்துடும். கண்டிப்பான முறையில் எப்பயுமே ஸ்பிண்டிலில் தான் பாலை அடுக்கி நம்ம வந்து மவுண்டிங் பண்ணணும். எக்காரத்தை கொண்டு ஹவுசிங்கில் பால் அடுக்கவே கூடாது. ராங் மெத்தட் இது. இப்போ எல்லா பால்ஸ், நம்பர் ஆஃப் பால்ஸ் பார்த்திங்கன்னா 20 பால் இருக்கும். இந்த 20 பாலையும் அதில் நம்ம அடுக்கிக்கிறோம்.
ஆல்ரெடி நம்ம வந்து காலரை வந்து அதில் ஃபிட் பண்ணிட்டோம், ஸ்பிண்டிலில் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ பால்ஸ் அடுக்கிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைல்டாக நம்ம ஒரு க்ரீஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பால்ஸ் ஹோல்டிங்காக. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம் ஸ்பிண்டிலில். சேம் டைம் ஹவுசிங்லேயும் பண்ணிக்கிறோம். ஹவுசிங்லேயும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டிலில் ஹவுசிங் தான் இறக்கணும், சரிங்களா? இப்போ ப்ராசஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இறக்குறோம். இது வந்து தட்டிலாம் இறக்கவே கூடாது. எப்பயுமே சம்மட்டி வச்சு தட்டியோ ஹேமர் வச்சு ஹேமரிங் பண்ணியோ அதை வந்து டேப் பண்ணி இறக்கக்கூடாது. அதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர் ஆஃப் சீல்ஸ் கொண்டு போயிடும். அதனால் இதுதான் மெத்தடு, இதுதான் கரெக்ட் மெத்தடு. இப்படி தான் இறக்கணும். பால்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ஹவுசிங்கை நம்ம ப்ரெஸ்ஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறோம். இதில் ஒரு ஸ்டெப்பாக ரிலீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக போகும். நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா கரெக்டான பொசிஷன் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸ்பிண்டிலையும் ஹவுசிங்கும் இன்லைனில் இருக்கிறதா ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த மார்க்கை நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டெப்பாக இறங்கிடுச்சு. ஆல்ரெடி 3 ஸ்டெப் இறங்கிடுச்சு இல்லைங்களா? இன்னும் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 2 ஸ்டெப்ஸும் இறங்கின பிறகு தான் நம்ம வந்து பால் வந்து கரெக்டாக போய் அதோட ஏரியாவில் ஹோல்ட் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுச்சு. கடைசி எண்ட் ஆஃப் த ப்ரெஸ்ஸிங்க்கு வந்துட்டோம். எக்காரதை கொண்டும் பால் ஸ்லிப் ஆகாத மட்டும் செக் பண்ணிக்கிறோம். பொசிஷனை செக் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். முடிஞ்சிடுச்சு. எண்ட் ஆஃப் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இதோட கரெக்டான பொசிஷன் வந்துடுச்சு. இப்போ அந்த கொஞ்சம் கிளியரன்ஸ், இந்த காலருக்கும் ஹவுசிங் கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்கும். அதை யாரும் நம்ம அதிகமாக யோசிச்சுட்டு இன்னும் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, பாடி கிராக் ஆகிடும். இப்போ ஸ்பேஸரை போட்டுக்கிறோம். சர்க்கிளிப் முடிச்சு, அவ்வளோதான். இப்போ ஹவுசிங்கில் ஸ்பிண்டில் வந்து ஹவுசிங் எப்படி இறக்குறன்றத ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எண்டு கேப் போடுறது மட்டும்தான் அதில் பாக்கி. இப்போ பாருங்கள், ஸ்பேஸரை செக் பண்ணிக்கோங்க. சர்க்கிளிப் கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கா? ஸ்பேஸர் ஃப்ரீயாக இருக்கணும், எப்பயுமே டைட்டாக இருக்கக்கூடாது. அதே சமயம் ப்ளே வராது. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பண்ணக்கூடாது. கரெக்டான ப்ளே இருக்கணும். நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்பேஸர் ஓகே, சர்க்கிளிப் ஓகே. இப்போ எண்டு கேப்பை நம்ம மவுண்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி பொசிஷன் மார்க் பண்ணிருக்கோம். பொசிஷன் வச்சுட்டு எண்டு கேப்பில் உள்ள அடாப்டர்ஸ் ஓரிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. அவுட்டர் ஓரிங்கும் மாற்றியாச்சு. அவ்வளோதான். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும். நம்ம இப்போ அதை ஃபாஸ்ட்னஸ் போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம டைட் பண்ணிக்கிறோம். இதுதான் ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் ஆஃப் சென்டர் ஜாயிண்ட், ரோட்டரி ஜாயிண்ட். இந்த சிஸ்டம்ன்றது எல்லா மிஷின்ஸுமே ஒன்று தான். சில மிஷின்ஸில் இந்த பால்ஸ் வரும், மோஸ்ட் ஆஃப் த மிஷின்ஸில் பால்ஸ் வராது. அதுபோல் புஷ் டைப் இருக்கலாம். எப்பயுமே சர்வீஸ் பண்ணுறத ப்ரொசீஜரை இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான ஒரு விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.